முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்ப நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நேரமாக இருக்க போகிறது. ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அவருக்கு நமக்கு நல்ல ஒரு நண்பராக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி அவரை, நம்முடைய நண்பரை உயர்த்த இருக்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. எஸ் லார்ட், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி 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 நன்மை செய்திரே. தாழ்வில் என்னை நினைத்தி தயவா என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வை. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீரேன், தாழ்வில் என்னை நினைத்தீர். தயவா என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். ஆமென் இயேசுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வை. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சொல்லுமா, உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா, நன்மை செய்தி நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறை. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன். கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சென்று சென்று சொல்வோம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு உந்தன் சிறகால் மூடி மறைத்து. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன்.
கால்கள் இல்லாமல் பாதுகாத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்கிறே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்கிறே. நன்றியே நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்து பல கோடி நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்கிறே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன். பாவம் எல்லாம் போக்கினி, சாபம் எல்லாம் நீக்கினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உந்தன் ரத்தம் எனக்காய் சிலுவை எனக்கு ஜீவன் தந்து, உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன். பாவம் எல்லாம் போக்கினி, சாபம் எல்லாம் நீக்கினி. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை உந்தன் அன்பை உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஏசையா, நன்மை செய்தீரே. ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி கரங்களை வைத்தி நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இயேசுவே நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி நன்மை. கண்ணீரால் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கண்ணீரால் நன்றி சொல்லுவேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்திரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கண்ணுக்கெல்லா நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றியே நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. எல்லாம் சேர்ந்து நின்று சொல்வோம். நன்றி ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நல்ல கரங்களை தட்டி தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும்
மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். நல்ல கரங்களை தட்டி எஸ் லார்ட். துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபையிலே, தொல்லை கவலையில் கண்ணி துடைக்கும் அன்பின் கிருபையிலே. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இன்ப கிருபையிலே, தொல்லை கவலையில் கண்ணி துடைக்கும் அன்பின் கிருபையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஆச்சரியமாய் எந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லைனாலும் நம்மை ஜெயமாய் நடத்துகிற ஆண்டவர், கூட இருக்கிற ஆண்டவரை கரங்களை தட்டி சொல்லுமா. நேசிப்பவர் எல்லாம் தள்ளிவிட்டாலும் நெசரின் கரம் தாங்கும். நண்பர் உற்றாரிலும் உண்மையுள்ளோர் அவர், நம்புவேன் அவரை நான். நேசிப்பவர் எல்லாம் தள்ளிவிட்டாலும் நெசரின் கரம் தாங்கும். நண்பர் உற்றாரிலும் உண்மையுள்ளோர் அவர், நம்புவேன் அவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, அவர் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். எஸ் எஸ், ஹல்லேலூயா. கலங்கிடாதே, திகட்டிடாதே, கர்த்தர் கரம் நமக்குண்டு, கலங்கிடவே வேண்டாம். எஸ் லார்ட். பஞ்சம் பந்திகும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். சென்று சென்று சொல்வோம். பஞ்சம் வந்திடினும் அஞ்சிடனே நான், தஞ்சம் என் இயேசு உண்டு. வானத்தின் அப்பம் அவரே என் மீட்பர், புசித்து வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா, வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா,
நடத்தும், தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம். அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் நீளம் உயரம், ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். அது மிக காயோ அழுத்தீர நண்டே, அருந்தீர காயோ அழுத்தீர நண்டே. அன்பே அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவ அன்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. ஆழம் நீளம், ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். சொல்லுங்க, ஆழம் நீளம் உயரம் அன்பதின் அகலம். அடிந்தீர காயோ அழுதீர நம்பே, அடிந்தீர காயோ அழுதீர நம்பே. ஆச்சரியமே கழிப்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவான்பே. அன்பே மாறிடா திரு அன்பே, என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் தேவான்பே. அன்பே மாறிடா திரு அன்பே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவான். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போம். நல்ல சத்தமாக ஸ்தோத்திரிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகள் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தன ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாருங்க, எவ்வளோ ஒரு அன்புள்ள நேசர், நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்களை குறித்து ஒரு அறிவிப்பை சொல்கிறோம்.
அது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேருக்கு திருமணம் இருந்திருக்குது. உங்கள் குடும்பத்தில் திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய இணைக்கு தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து நான் அறிவிப்பை கவனிச்சிடுறீங்களா? தொடர்ந்து உடனடியாக நீங்கள் இதில் பதிவு செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிற வேத புத்தகங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம், 2 நாளாகமத்தின் புத்தகம். அதில் 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். தாவீது தன்னுடைய அனுபவத்தை வைத்து இந்த வார்த்தையை சொல்றாரு. எவரையும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தவர். என் வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நன்மை செய்வார் என்கிற கண்ணோட்டத்தில் சொல்றாரு. எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால் ஆகும். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து என்னை தேடி வந்து உயர்த்தின ஆண்டவர். ஒருவேளை நீங்களும் அறியப்படாமல் இருக்கலாம். அறியப்படாமல் இருக்கிற உங்களை அறிந்த தேவன் ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் ஒரு அரசனா மாற்றிருக்கிறாரு. அதான் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த மேன்மை ராஜ பதவியை பெற்றுக்கொள்றதற்கு அல்ல ஸ்தோத்திரம் ராஜ குடும்பத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் தான் அவசியம் இல்லை. இராணுவ பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒன்றும் தெரியலனாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த தீர்மானம் பண்ணிட்டார்னா அப்படியே கொண்டு வந்து நிறுத்திடுவார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் சொல், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினா ஆகும். அதான் நீங்கள் நான் எப்பயுமே அவருடைய கரத்தில் இருக்கணும். அந்த கரத்தின் கிரியைகளாகிய நாம் எப்பயுமே அவருடைய கரத்துக்குள்ள இருக்கும் பொழுது அல்லது ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி அவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறது போகல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை ஸ்தோத்திரம் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை நான் சொல்ல தீர்மானம் பண்ணி கடந்த வாரத்தின் முதல் குறிப்பை நான் சொல்லி முடித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். இதுதான் செய்தியின் தலைப்பு. எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால். முதலாவதாக ஸ்தோத்திரம், அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அற்பமான பின்னணி. அதை குறித்து உங்களுக்கு நிறைய சொன்னேன். அவன் குடும்பத்தில் அவன் அற்பமாக எண்ணப்பட்டான். ஸ்தோத்திரம். அவங்களுடைய சந்ததி ஒரு அற்பமான சந்ததியாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ரூத் என்கிற மோவாபிய ஸ்திரீ அந்த சந்ததியில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ரூத்துடைய கணவருடைய பூட்டன் தான் யாரு? இந்த தாவீது அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். நான் சொன்னேன்னா ஸ்தோத்திரம். ஓபேத் பின்பதாக ஈசாய் பின்பதாக தாவீது. அப்போ பாருங்க, போவாசுடைய மகன், அப்புறம் பேரன் பூட்டன் என்று சொல்லி இப்படியாக இந்த சந்ததி. ஸோ அதனால் ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் குறித்து சொன்னேன். ரெண்டாவதாக இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆச்சரியமான விதத்தில் மேன்மைப்படுத்துகிறவர். முதலாவது சொன்னேன் ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன்? அற்பமான பின்னணி, ஆச்சரியமான விதத்தில் மேன்மை. ரெண்டாவது, அவன் லைஃப்ல ஆச்சரியமான விதத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு மேன்மை கொடுத்தான். அவன் லைஃப்ல நடந்தது எல்லாமே ஒரு ஆச்சரியமான நிலைகள், பயங்கரமான நிலை.
சோதரர் எதுவுமே சாதாரணமா அவன் லைஃப்ல நடக்கல, அசாதாரணமாய் நடந்தது என்று சொல்லி பார்க்கலாம். சரியா? இன்னொருத்தர் சொல்லணும்னா லைஃப்ல எல்லாமே அமர்க்கலமான ஒரு ஆரம்பம், அதிரடியான ஒரு ஆரம்பம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஸ்டெப் இல்லை, நாளுக்கு நாள் விருத்தடி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவன் லைஃப்ல இந்த நமக்கு பார்க்குற விஷயங்கள்லாம் ஆனால் எப்படி காட்டுது அப்படின்னா, அது ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்த உடனே ஒரு பயங்கரமான நிலை, எடுத்த உடனே ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு சாதாரணமான நிலை, பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாரு. அந்த பெரிய சேலஞ்சிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது பார்க்கும் பொழுது அப்பாவுடைய ஒரு மாற்றம். சோத்ரம் நீங்க அவனை குறித்து பார்க்கும் பொழுது சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் குமாரரில் ஒருவனே எனக்காக நீ இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக சோத்ரம் நியமிக்கப்படி நீ புறப்பட்டு போன்னு சொல்றார். உடனே அவன் கிளம்பி போறான். அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போன வாரமே சொல்லிட்டேன். போன பொழுது ஈசாய் வீட்டுக்கு வர்றாரு, உட்கார்றாரு. சோதரன் மொத பார்க்குறாரு, மூத்த மகனை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம். இவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்றார். ஆனா ஆண்டவர் சொல்ற, இவன்லப்பா நீ மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் உன் முகத்தை பார்க்கல. அப்ப மொத்தம் ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 8 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அந்த 8 பேர்ல எத்தனை பேர்? 7 பேர் மட்டும்தான் சரியா எங்க அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிறாங்க. தாவீது கைவிடப்பட்ட சூழ்நிலை, தாவீது மறக்கப்பட்ட சூழ்நிலை. நல்லா உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. அவனை மறந்துட்டு கூடவே இல்லை. ஏன்னா ஏன் கூப்பிடலங்கிறது போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். ஏன் அவனை கூப்பிடல? அவனை கூப்பிடாமல் அவனை ஒதுக்கி மற்ற 7 பேர் தான் வந்திருக்கிற சூழ்நிலை. இப்போ பாருங்க, தாவீது தகப்பனார் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆண்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவனை இங்கே வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன்னு சொல்றான். அடுத்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவன்மாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு புறப்பட்டு போயிட்டான். இப்போ பாருங்க 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இவன் சீன்லேயே இல்லாத சரியா தாவீது இப்போ சீனுக்குள்ள வர்றான் பாருங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேர்ன ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியானு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத அவை உண்மையில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கணும். நீங்க எல்லாமே சேர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை போடுங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி எனக்கு கொண்டு வாருங்கள் என்றான். 18ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அந்த வேலைக்கார் ஒரு பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமார் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இப்ப 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்க முடியும். 20ஆம் வசனம், அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். இது வரைக்கும் சேன் அவனை கனப்படுத்தாத அல்லது தகப்பனார் இப்ப என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொடுத்து எங்க அனுப்புறாரு அப்படின்னா அரண்மனைக்கு அனுப்புறார். அப்ப பாருங்க அவன் லைஃப்ல அப்பாவுடைய அணுகுமுறையில் ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றம். இந்த அப்பா இவ்வளவு நாளும் என்ன மறந்த அப்பாவா இப்ப என்ன நல்லா ட்ரீட் பண்றாங்க. இவ்வளவு நாள் என்ன மறந்து போனேன் அப்பாவா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. பாருங்க அப்பாவுடைய அணுகுமுறையில ஒரு பெரிய மாற்றம். 2வது பாருங்க எடுத்த எடுப்பிலே இவனை எங்க போற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அரண்மனைக்குள்ள போகிற ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆச்சரியமான விதத்தில் மேன்மை. தகப்பனாருடைய அப்பாவுடைய அணுகுமுறையில் மாற்றம். இப்போ நேரம் அவன் எங்க போறான் பாருங்க, அரண்மனைக்குள்ள போறான். இது வரைக்கும் காட்டுல இருந்தான்,
இப்போ டைரக்டாக எங்கே போகிறான்? எடுத்தோடனே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கல, டைரக்டாக அரண்மனைக்குள்ளே போகிற ஒரு பாக்கியம். கரங்களை வைத்து அரளிச்சங்க பார்ப்போம். நீங்கள் தாஜ்மஹலுக்குள்ளே போனோன்னே எவ்வளோ பூரிப்படைகிறீங்க. அது அவன் பாருங்க, ஒரு பெரிய ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ 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 எவ்வளவு என்னது சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை கர்த்தர் செய்கிறது குறித்து பாருங்க. 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சவுல் ஈசானிடத்தை ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். அவன் எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்த. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். பாருங்க, அதான் அலிசோத்திரம் நம்ம பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அப்படி உயர்த்துகிற ஆண்டவர். அதான் சொன்ன நேற்று போன வாரம், இத்தனை மகத்துவம் உள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை, எத்தனை எங்கள் வாழ்க்கையில ஆச்சரியம். அதான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். டைரக்டா அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் அறியத்தக்கதாக அனுபவிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திரம். சவுலுக்கு அடிக்கடி பொல்லாத அவை வரும் பொழுது இவன் சுரமண்டலத்தை ஹார்ப்பெடுத்து அவன் வாசிக்கும் பொழுது அவனை அலக்களித்து கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனை மாற்றினதை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜாவுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவது பாருங்க, ஸ்தோத்திரம், அவன் லைஃப்ல பாருங்க ஸ்தோத்திரம் என்னென்ன ஆச்சரியமான விதத்தில் மேன்மேன் சொல்றேன் பாருங்க. அவன் எடுத்தோனே முதலாக ஃபைட் பண்ண ஆள் யார் அப்படின்னா ஒரு அரக்கன். அவன் யார்? அவன் கோலியாத். சின்ன சின்ன யுத்தத்தை பண்ணி ஒருத்தர் வீழ்த்தி அப்படின்னு இல்லை, எடுத்தோனே ஃபர்ஸ்ட் அவன் சந்திக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா ஸ்தோத்திரம் எங்க யார்னா கோலியாத் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 17ஆம் அதிகாரம் 15லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதி இவ்வாறு சொல்லுது பாருங்க. தாவீது சவுல் விட்டு திரும்பி போய் பெத்லெஹேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த பெலிஸ்தீன் காலையிலும் மாலையும் 40 நாள் வந்து நிற்பான். அடுத்த வசனம், ஈசாயின் தன் குமாரனாகி தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் ஓடி இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு என்று வா. 20ஆம் வசனம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்துல வைத்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவளை இறக்கி ரஸ்துகளை காக்கிற வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறா என்று கேட்டான். அடுத்த 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து அவன் இவளோடு பேசிக்கொண்டிருக்கு. இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைக்குழுந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது கேட்டான். பாருங்க, அப்ப அவர் வேலையை சொல்றாரு, போய் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப நிக்கிற நேரத்துல எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு அரக்கன் வந்து நிற்கிறான். பெரிய ஆள், இடத்துல 9-10 அடி உயரத்துல வந்து நின்று அவன் சத்தமிடுகிற சூழ்நிலை. அந்த வார்த்தை தாவீது கேட்டான் என்று சொல்லி பார்க்கணும். கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதமில்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம், நான் ஸ்தோத்திரம் என்னது இவனை போய் நான் இவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுகிறது குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லாம் அண்ணமாரெலாம் சொல்றாங்க, சத்தம் போடுறாங்க, என்னப்பா உனக்கு என்ன பெரிய வேலை? நாங்களே இங்க பயந்துட்டு இருக்கிறோம், ராஜாவாக்களே பயந்து கொண்டிருக்கிறாங்க, ராஜா பயந்து கொண்டிருக்கிறான், நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு என்னப்பா இங்க வேலை?
அப்படின்னு சொல்லி அவனை அதிகமாக சோத்திரம் எச்சரிக்கிற சூழ்நிலையிலும் மீண்டும் மீண்டும் கேட்ட பொழுது அவன் அதை குறித்து அதிகமாக விசாரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சொல்றான், நான் போய் இந்த பெலிஸ்தனை ஜெயிப்பேன். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு சம்பவம் நல்லா தெரியும். உடனே அவனுடைய சவுல் ராஜா கையில கொண்டு போய் விடுறாங்க. அது பார்த்துட்டு சொல்றான், அப்பா நீ சின்ன பையனா இருக்கிற, இந்த கோலியாத்தோ சின்ன வயசுல இருந்து ஒரு யுத்த வீரன், ஃபுல்லி ட்ரெயின்டான ஆளு, சோத்ரா அவ்வளோ ட்ரெயின்டான ஆளு, நீ பொடி பையனா இருக்கிற. அவன் பார்க்குற இடத்துல அவன் சொல்றான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை சிங்கம் வந்து சிங்கத்தை ஜெயிக்க பண்ணினான், ஒரு விசை கரடி வந்து அந்த கரடியை ஜெயிக்க பண்ணினான். அதே போல விருத்தம் சேதம் இல்லாமல் இந்த பெலிஸ்தீனையும் கர்த்தர் என ஜெயிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க. உடனே ராஜா அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டுட்டு பார்க்குறாரு. போட்ட பொண்ணு அந்த வஸ்திரத்தை போட்டு அவனால் நடக்கவே முடியாத சூழ்நிலை. அவன் சொன்ன, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த யுத்த கருவிகளாம் எனக்கு தேவையில்லை. போறான், அலிசோ கவன் எடுக்கிறான், கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு நேராக அவன் வருகிறதை கொடுத்து பார்க்கிறோம். இவனை பார்த்தோன்னே சொல்றான், எப்பா பொடிப்பையன், நீ என்கிட்ட யுத்தத்துக்கு வர்ற, என்னை பார்த்து அவனுக்கு நாயாவா தெரியுது அப்படின்னு சொல்றான். பார் உனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்ற நேரத்தில் அலிசோத்திரம் கோலியாத்தை நோக்கி அந்த கவனில் அந்த கல்லை வைத்து நேராக அலிசோத்திரம் எரியும் பொழுது நேராக அலிசோத்திரம் கோலியாத்துடைய நெத்தியில் அப்படியே பட்டு அவன் முகங்குப்புற விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக நெத்தியில் படம் இப்படி தான் விழுவாங்க, மல்லாக்க விழுவாங்க. அலிசோதான முகங்குப்புற விழுந்து பின்பதாக தாவீது அவனுடைய அந்த பட்டயத்தை வைத்து அவனுடைய தலையெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அலிசோத்திரம் அங்கே கூடி அந்த பெலிஸ்தீன ஜனங்களை எல்லாரையும் சங்காரம் பண்ணினான். பாருங்க, அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் சந்தித்த ஆள் ஒரு அரக்கன் கோலியாத். அவனை கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்தார். கரங்களை வைத்து அழைச்சுங்க, கரங்களை வைத்து அலையில வச்சுருங்க பார்ப்போம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சவால்களை பார்க்கும் பொழுது ஒரு பல வெட்டுக்கிளிய போல நீங்க தெரியலாம். உங்கள் பிரச்சனை எல்லாம் மலை போன்றதாக இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், அல்லது சோத்தர் பிரமிப்பா இருக்கலாம், அல்லது பெரிய ஆச்சரியமா இருக்கலாம், அல்லது பார்த்த உடனே உங்களுக்கு அல்ல முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அன்றைக்கு கோலியாத்தை ஜெயிக்க உதவி செய்த ஆண்டவர் நீங்களும் ஜெயிக்கிறதற்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிற. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சவால் உங்க வாழ்க்கையில் எல்லாம் வருகிற சவால்களையும் நீங்க ஜெயிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் ஜெயிக்காத யாருமே ஜெயிக்காத சூழ்நிலை இருக்கலாம். இதை அட்டன் பண்ணவே முடியாது, இதை அட்டன் பண்ணா தோற்றுதான் போகும் அப்படிங்கிற நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவன், நம்முடைய தேவன் உங்களை ஜெயிக்க பண்ண உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதான் சொன்ன பாருங்க, அப்பாவுடைய அணுகுமுறையில் பெரிய மாற்றம். டைரக்டா அரண்மனைக்குள்ள போகிற ஒரு நிலை, அரக்கனை ஜெயிக்கிற ஒரு நிலை. அது மாத்திரமல்ல, அனைத்து ஜனங்களுடைய பாசத்தை அவன் கிடைக்க பண்ணினான். பாருங்க, தன் சகோதரனுடைய அன்பு கூட அவன் சரியா கிடைக்கல, தகப்பனுடைய அன்பு கூட கிடைக்கல, ஆனா சகல ஜனங்களுடைய அன்பு அவனுக்கு கிடைத்தன்னு சொல்லி பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 18:6 and 7 எல்லாம் சேர்ந்து சத்தமா ஸ்கிரீன் பார்த்து வாசிங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்பொழுது ஸ்ரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடல் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். வந்து அர்ச்சனை அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ஒரே நாள்ல ஒரு பெரிய கணத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தொடர்ச்சோம். ஒரே நாள்ல ஒரு பெரிய கணத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. சோதரி எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலை காணப்படும் சொல்றீங்களா? ஒரே நாள்ல காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற. கரங்களை வைத்து தொழிற்சுங்க பார்ப்போம். எல்லா ஜனங்களுடைய பாசம் அவனுக்கு கிடைக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கும். அது மட்டுமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆச்சரியமான விதத்தில் மேன்மைப்படுத்தார். அடுத்தது பாருங்க, அது ஸ்தோத்திரம். என்னது? அரச குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் அவனுக்கு வருகிறது குறித்து பாருங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, அரச குடும்பத்தில் ஒரு சம்பந்தம். பிரைஸ் தி லார்ட். என்னது? சாதாரண ஆள், ஈசாயின் குமாரன்,
கடைசியால் தாவீது இப்ப டைரக்டா எங்க ராஜாவே தன்னுடைய ஸ்தோத்திரம் குமாரத்தை கொடுக்கிற நிலையை பார்க்கிறோம். நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 17, 18 எல்லாம் சேர்ந்து சத்தம் பார்த்து வாசிங்க. என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமார்த்தியாகிய மேராவி உனக்கு மனைவியாக கொடுப்பே, நீ எனக்கு நல்ல சேவனாய் மாத்திரம் இரு, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க என்ன பிளான்ல அவன் கொடுக்குறான். அப்படி தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவனை மாத்திரம், இஸ்ரவேலில் என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம். பாருங்க கர்த்தர் எவ்வளோ ஒரு உயர்வை தர்றாரு பாருங்க லைஃப்ல. அதுக்குன்னு உங்களுக்கு வாழ்க்கை துணை தர போறாரு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ். இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் ஒரு மேலான ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். உமாவும் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் அடி குடியிருக்கும்படி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்ங்கிறத மறந்துடாதீங்க. அதான் சொல்றேன், ஆச்சரியமான விதத்தில் மேன்மை, ஆச்சரியமான விதத்தில் அப்படியே எனக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலை. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் தெரியும். பெற அவனை கொடுக்கல, மேராவை கொடுக்காம நீங்க 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மீகாலை சவுலின் குமாரத்தை மீகால் தாவீதை நேசித்தார். சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, அது அவனுக்கு சந்தோஷமா இருந்து மீகாலை மனமுடிக்கிற ஒரு சூழ்நிலை லைஃப்ல வந்துச்சு. நீங்க இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க இப்ப பாருங்க, ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். தொடர்ந்து 1000 பேருக்கு ஒரு அதிபதியா மாற்ற பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆளு சோதர பாருங்க, 1000 பேருக்கு ஒரு தளபதி. அதான் சொல்றேன், அப்பாவின் அணுகுமுறையில் மாற்றம், அரண்மனை, அரக்கனை ஜெயித்தல், அனைவரின் பாசம், அரச குடும்பத்தில் சம்பந்தம், 1000 பேருக்கு அதிபதின்னு சொல்லி அவன் லைஃப்ல பாருங்க வந்து எல்லா சோத்திரம் காரியமும் பெரிய பெரிய காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நீங்கள் லைஃப்பில் நினைக்கலாம், இப்போ நான் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, எனக்கு முன்னால் வந்திருக்கிற சவால், எனக்கு முன்பதாக வந்திருக்கிற பொறுப்பு, அல்லது எனக்கு முன்பதாக வந்திருக்கிற ஒரு தேவை, ஒரு பெரிய தேவையாக இருக்குது. இதை நான் ஜெயிப்பேனா முடியாதா அப்படிங்கிற குழப்பத்தில் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ ஜெயிப்பாய், அதை நீ ஜெயிப்பாய், நிச்சயமாய் ஜெயிப்பாய். தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவராகிய நான் உனக்கும் உதவி செய்ய. விசுவாசிக்கிற எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். ஆண்டவர் நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப பாருங்க, அற்பமான பின்னணி. 2வதாக ஆச்சரியமான விதத்தில் மேன்மை. 3வதாக ஆட்டம் கண்ட நிலையிலும் மேன்மைப்படுத்தினார். ஆட்டம் கண்ட நிலையிலும் ஒரு மேன்மை. நல்லா அவன் லைஃப் போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை நேரத்தில் அவன் லைஃப்ல சடுதியாக ஒரு ஆட்டம் ஆடிச்சு. ரைட்டா, திடீர்னு லைஃப்ல ஒரு சுனாமி ஒன்று வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். 2ஆம் வசனத்தின் சத்தம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் எழுந்து அரண்மனை உப்பரிகள் மேல் உலாத்தி கொண்டிருக்க பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகள் மேல் கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவராக இருந்தாள். 3ஆம் வசனம். அப்படி தாவீது அந்த ஸ்திரீயை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தினாக உரியாவின் மனைவியாக பட்சேபாள் என்று சொன்னதை குறித்து பார்க்கிறோம். 4-5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 4-5 பாருங்க. அப்படி தாவீது ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொல்லினான். அவள் அவளிடத்தில் வந்த பொழுது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கப்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி அனுப்பினான். அந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, பட்சேபாள் ஆஃப்டர் பீரியட்ஸ் அவங்க அந்த முறைமையின்படி அவங்க சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்க அந்த வந்த சூழ்நிலையில் தாவீது அவளை பார்த்து அவன் என்ன பண்ண மற்றோடைய மனைவியாகிய அல்லது அவரை சேர்த்து கொண்டதை குறித்து பாரு. ஆட்டம் நல்லா இருந்துட்டான், போயிட்டே இருக்கிறான். திடீர்னு அவள் லைஃப்ல ஒரு ஆட்டம்
ஒரு கண்ட சூழ்நிலை. அவன் எதிர்பார்க்கல. அவன் மாம்சத்தில் விழுந்து போனான், சுய கட்டுப்பாட்டு இழந்து போனான். அல்ல சோதரன், அவனுக்கு ஏற்கனவே மனைவிகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற மனைவி கேட்டா கூட தந்திருப்பேன், ஏன் அடுத்தவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டா என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆட்டம் கண்ட சூழ்நிலை. விபச்சார பாவத்தை செய்கிறது குறித்து பார்க்கணும். பின்பதாக இது எப்படியாவது இதை நியாயப்படுத்துறதுக்காக அல்ல சோத்திரம், பத்சேபாவுடைய கணவர் உரியா அந்த இடத்துக்கு வந்த பொழுது, எப்படியா நீ வீட்டுக்கு போன்னு சொல்றான். அவன் சொல்றான், யுத்த காலத்தில் நான் எப்படி ஜனங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருப்பது, நான் போக மாட்டேன்னு சொல்ற நேரத்தில் அவன் கையிலே, நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்துப்பார். அவன் கையிலேயே சோதரம் எனது அதுக்கு அவனை கொலை செய்கிறார். யுத்த மும்முரமா நடக்கிற இடத்துல அவனை கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்லி செய்தியை கொடுக்கறது கொடுத்து பார்க்கிறோம். அவன் நேராக போகிற சூழ்நிலை நடந்த விஷயம் என்ன, அவன் யுத்தத்திலே மாண்டு போனதை குறித்து பார். இது ஒன்றும் தெரியாதபடிக்கு அவன் பின்பதாக பத்சேபாவை சேர்த்துக் கொள்கிற சூழ்நிலை தான் நாத்தான் வந்து எச்சரிக்கிறான். அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை சொல்லி ஒருத்தனுக்கு நிறைய உங்களுக்கு ஸ்டோரி நல்லா தெரியும் ரைட்டா சொல்றான், அந்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படி சொல்ற நேரத்தில் சொல்றான், நீயே அந்த மனுஷன் உணர்த்தப்படுறான். பின்பதாக தான் சங்கீதம் 51 அவன் எழுதுறதை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 32 எவருடைய 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2ஆம் வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அலசு உள்ளம் நுட்டைந்து அலசு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நான் பாவம் செய்தேன், நான் இதற்கு காரணம், அதுக்கான கிரயத்தை பின்னால் செலுத்துறதை கொடுத்து பார், நான் தவறு செய்து விட்டேன், என்ன மன்னிங்கிற பிறந்த குழந்தை மரித்து போன சூழ்நிலை. பின்பதாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவனுடைய மகன் அப்சலோமுடைய தங்கையை அம்மோன் விரும்புகிறத குறித்து பார்க்கிறோம். அலிசோத்திர அவனுக்கு பயங்கர மோசமான அலிசோத்திர ஐடியா ஒருத்தன் கொடுக்குறான். கொடுத்து என்ன செய்யறான், என்ன சொல்றான், நீ அவரை வரவேன்னு சொல்லி பாருங்க என்ன செய்தான், எதை விதைத்தானோ அதை அறுக்கிற சூழ்நிலை அவன் லைஃப்ல ஒரு சோத்திரம், ஒரு மிகுந்த ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. பின்பதாக அப்சலோம் என்ன பண்றான், அந்த அம்னோனை கொலை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்சலோம் அலிசோத்திரம் தகப்பனுக்கு எதிராக வந்த சூழ்நிலை, தாவீது அவனோடு சேர்ந்த ஜனங்களாம் ஓடி போகிற சூழ்நிலை. பின்பதாக பாருங்க, தாவீதின் தேவன் மீண்டும் அவனை மேன்மைப்படுத்தின குறித்து பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, அப்சலோம் மாளிகைக்கு வந்த சூழ்நிலை அவன் வனாந்திரத்தை அலைகிற சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் கூட அவன் ஆண்டவர்கிட்ட முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்ன மன்னியும் 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 என்னன்னு சொல்லி அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்ட பொழுது கர்த்தர் மீண்டும் ராஜாவாய் மாறுகிற வாய்ப்பை தாவீது கொடுத்தார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு பெரிய ஜெயத்தை அவனுடைய ஆண்டவர் கொடுத்ததை குறித்து பார்க்கிறோம். அலிசோத்திரம், நீங்க இதை குறித்து நீங்க வேதத்தில் அநேக பகுதிகளை பார்க்கலாம், நமக்கு நேரம்னாலும் வேகமா சொல்றேன் பாருங்க. மீண்டும் ராஜாவாய் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். அலிசோத் அவனை போல ஒரு ஆளுகை நிறைந்த அலிசோத் ஒரு ராஜா இருந்ததில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு பின்பதாக பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உன் கையில நிறைய ரத்தம் இருக்குப்பா, உன் கற்ப பிறப்பு ஆகிய சாலமோனே சோத்திரம் அந்த ஆலயத்தை கட்டுவான். கரங்களை வைத்து ஒரு எழுச்சுங்க பார்ப்போம். எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். அல்ல ஆட்டம் கண்ட நிலை, அவருடைய வாழ்க்கை ஆட்டம் கண்ட நிலை. பிரைஸ் தி லார்ட். சவுல் கூட இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யல, ஆனா அந்த தாவீது மிக மோசமான ஒரு பாவத்தை செய்த நிலை, விபச்சார பாவம் மற்றும் கொலை ஆகிய பாவத்தை செய்த நிலையிலும் கூட ஆண்டவர்கிட்ட விழுந்து மன்னிப்பை கேட்ட பொழுது கர்த்தர் மீண்டும் ஒரு மன்னிப்பை கொடுத்து அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். கரங்களை வைத்து ஒரு லட்சங்க பார்ப்போம். ஒருவேளை நீங்களும் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம், அல்ல சோத்திர பாவம் செய்திருக்கலாம், சாபத்தில் சிக்கி இருக்கலாம். அல்ல ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி
சொல்லி அவர் இறுக பிடித்து கொள்ளும், பற்றி கொள்ளும் பொழுது அது மீண்டும் விழுந்த போன எழுந்த இடத்துல இருந்து கத்த தூக்கி எடுத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பிடுத்து கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் மீண்டும் உங்களை அப்படியே அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை போய் தொழிற்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றேன், எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆட்டம் கண்ட நிலையா? நல்லா இருந்தேன், விழுந்து போனேனே, படுகுழியில விழுந்து போனேனே, பயங்கரமான பாதாளத்தில் விழுந்து போனேனே, என்னை யார் தூக்கி நிறுத்துவது? மீண்டும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சோத்திரம். உங்களை உயர்த்துகிற ஆண்டவர், உங்களை அப்படியே கைவிடாத தெய்வம். அல்ல சோத்திரம். ஹாலையில் அப்படி நீ எனக்கு வேண்டாம்னு சொல்கிற தேவன் அல்ல. உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற தேவன் அல்ல. உன்னை நான் மறக்க மாட்டேன், உன் தீமையை மறக்க மாட்டேன்னு சொல்கிற தேவன் அல்ல. உங்கள் பாவங்கள் சிவேர்ந்தாலும் அது உறைந்த பனியை போல வெண் பஞ்சை போல மாற்றுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. சமுத்திரத்தை ஆழத்தில் தூக்கி போட்டி நீ அதை நினைக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் ஆட்டம் கண்ட நிலைந்தையே அல்சோத்திரம் சரிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் சொல்றேன். இந்த அனுபவத்தை வச்சு தான் தாவீது சொல்றான், எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். என் வாழ்க்கை ஆட்டம் கண்டுட்டு இனிமே அவ்வளோதான் முடிஞ்சது, இனிமே அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ் நினச்சி ஆண்டோட கதறி ஜோமன்னு கண்ணீர் விட்டு ஜோமன்னு, எனக்கு இரக்கம் பாராட்டும் அப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டும். உமக்கு ஒரு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், ரட்சரின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஈசோப்பினால் என்னை சுத்திகிறேன், உறைந்த பணியிலும் நான் வெண்மையாவே என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்தவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அலசோத்திரம் ஆட்டம் கண்ட லைஃப்பை மாற்றி அலசோத்திரம் மீண்டும் அலசோத்திரம் அந்த பழைய மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்லி எவரையும் மேன்மைப்படுத்த உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற பிள்ளைகள் விழுந்து போன நிலையில் இருக்கிறாங்களா, பின்மாற்றத்தில் இருக்கிற நிலைகளில் இருக்கிறாங்களா, அது சோத்திரம் அவருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. மீண்டும் இந்த பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர்கிட்ட திரளான மன்னிப்புண்டு, அவருடைய திரளான மீட்புண்டு, அல்ல சோத்திரம் அவருடைய திரளான விடுதலை உண்டு. அல்ல சோத்திர பாவி என்று அவர் ஒருபோதும் தள்ள மாட்டார். அல்ல சுதாவலாய் நம்மை அழைக்கிற ஆண்டவர், தயங்கிடாதே தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அவர் அன்பு ஒருபோதும் மாறவே மாறாது. அதெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, பாவி என்று இயேசு தள்ளவே மாட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். அவராயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார். அவராயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிறாரே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிறாரே, தாவி ஓடிவா, இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை
கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். அற்பமான பின்னணி, ஆச்சரியமான விதத்துல மேன்மை, ஆட்டம் கண்ட நிலையிலும் மேன்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தடவை நீ தவறு செஞ்சா மனுஷங்க வாழ்நாள் முழுதும் மறக்கவே மாட்டாங்க, சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போட்டு நினைக்காம மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிற ஆண்டவர். அந்த சிறுதை கல்லன் கடைசி நேரத்துல கூட வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தர வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன திரும்பி அவட்ட ஓடி வந்துருங்க, அது மேன்மைக்குள்ள வந்துருங்க, பிடுக பிடிச்சிருங்க. நீங்க தான்ப்பா, நீங்க மட்டும்தான் சொல்லி வந்துருங்க. யாரா இருந்தாலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எங்களை நேசிக்கிற அன்பை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளின் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த இந்த கிருபைக்கு நன்றி. எவரை மேன்மைப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும் அப்பா, நிச்சயமாய் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தை. தாவீதுக்கு இருந்த அற்பமான அருகதையற்ற ஒரு பெண்மணி, அவர்களின் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கே முடியாது, அருகதையற்ற ஒரு நிலை. ஆனால் தேவன் நீர் ராஜாவாய் மாற்றினேன், ராஜாவாய் மாற்றினேன், மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆச்சரியமான விதத்துல மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆச்சரியமான விதத்துல ஸ்தோத்திரம். இந்த பதவிக்கு வர ஸ்டெப் பை ஸ்டெப்பா பல நாட்கள் பல, ஆனா நொடிப்படுதல கொண்டு வந்து நிறுத்தினவர், நொடிப்படுது கொண்டது. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு கர்த்தர் ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். ஆண்டவரே நீர், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆண்டவரை இவர்கிட்ட இருக்கிறத கொண்டு ஒரு ஸ்தானத்துல கொண்டு வர போகிறீரப்பா. இவருக்குரிய ஒரு மேன்மை இனம் காண போகிற தயவுக்கா நன்றி. இவருக்கு இருக்கிற அந்த தாளந்து இனம் காணப்பட போகிற தயவுக்கா நன்றி. இருக்கிற திறமை இனம் காணப்பட போகிற தயவுக்கா நன்றி ஆண்டவர். அப்படிப்பட்ட இனம் காணுதலை நீர் தரப்போகிற தயவுக்கா நன்றி. இவருக்கு இருக்கிற பிரதிஷ்டை, ஹல்லேலூயா, இவருக்கு இருக்கிற அந்த தகுதியை இனம் காண நீர் உதவி செய்ய போகிற தயவுக்கா நன்றி. யார் பார்க்கணுமோ அவங்க பார்க்க போறாங்க, யார் ஆண்டவரே விடுதலை கொடுக்க போறாங்களோ அவர்கள் விடுதலை கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்கிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆட்டம் கண்ட நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேன்மை தந்த ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பட்சேபாலுடைய குமாரனே ராஜாவா வர்றதுக்கு நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை தருகிற உங்க மெஷர்மெண்ட் நாங்க பார்க்க முடியாது. நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களை நம்பணும், உங்களை சார்ந்திருக்கணும், அல்ல சொமட்ட மன்னிப்பை கேட்கணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கா வைராக்கியமா இன்னும் பலபடி மேல வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பழைய சுவடுகளே இல்லாத அளவுக்கு பேசப்படுகிற பாத்திரமாய் மாற்றுகிற தேவன் நீர். உதவி செய்கிற தயவுக்கான பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில்கள், அப்பம், தண்ணீர் எல்லாம் ஆசை போக்குவரத்து கிருபை தாங்கட்டும். எல்லா காரியங்களும் வாய்க்க வச்சுங்க. ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படி கிருபை அதிகமாக பெருகுவதாக 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 பெருகிக்கொண்டே இருப்பதாக. எல்லா தடைகள் நீங்கட்டும் ஆண்டவர். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவர். நன்மையா எல்லாம் முடிய பண்ணுவீராக. ஊழியங்களில் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாட்கள் அநேக சாட்சிகள் அறியாதவங்க சொல்லத்தக்கதான கிருபை செய்யும். இன்னும் சொல்லணும். கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர். அந்த அன்பை ருசி பார்த்து நாங்க உங்களை பிடிச்சு கொள்ள கிருபை, சார்ந்து கொள்ள கிருபை தரும். அப்படி உதவி செய்கிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமகிமைக்க செலுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம இப்படிதான் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், நீங்கள் வந்து நேரடியாகவும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்கள் முகவரி உங்களுக்கு போடப்படும், நீங்கள் கலந்து கொள்ள முடியாது கேட்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலில் சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கான எஸ் சர்வீஸ், அது மட்டுமல்ல பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள், ஏராளமான நிகழ்ச்சி இருக்குது. நிச்சயமாக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் மகிமையான காட்சி செய்வாராக. God bless you.